குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறது ஒரு டியூட்டி தானே, அது தக்லைஃப் மூமெண்ட்டுங்க வருதுங்க. நீங்க எதை எதிர்த்து பீச்சில் வந்து மாரத்தான் போறீங்களோ அதுக்கு ஆதரவாகவே உங்க அமைச்சர் வந்து அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி 1.5 ஆண்டுகளில் ஒரு குழந்தைக்கு வந்து மாத்திரை கொடுக்குற அளவுக்கு ஒரு குழந்தைக்கு எந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. டானி கொடுக்காம ஒரு குழந்தைய ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சுக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு எந்த பேரட்டும் அப்படி வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. இப்போ ஜாஃபர் சாதிக் மேட்டர்ல வந்து முதலமைச்சர் இன்வால்வ் பண்ணி யாரும் பேசலையா? அன்றைய முதலமைச்சர் இன்வால்வ் பண்ணி நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. சரத்குமார் வந்து உண்மையிலேயே போதைப் பொருள் தான் பயன்படுத்துறாரு அப்படின்னு எங்க உறுதிப்பாட்டுக்கு வரீங்க? ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? நம்ம அமைச்சர் சரத்குமார் இது வந்து பல ஆங்கிள் இந்த கேள்வி கேட்குறாங்க திமுக. நீங்க என்ன பார்த்தீங்களா? அவரு குழந்தைக்கு சொல்றாருங்க, அவரு குழந்தைக்கு மாத்திரையை வச்சு நுணுக்கணுன்றாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது? அந்த அட்டையை எப்படி பயன்படுத்துறது, அதை ரூபா நோட்டுக்குள்ளே ஏன் போட்டு எப்படி மூக்குக்குள்ளே இழுக்கிறது அப்படின்றதெல்லாம் எங்கள் அண்ணன் எங்களுடைய முதலமைச்சர் லியோ படத்தில் காமிச்சிருக்காரு அவரோட சீனில். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வியே வருது. இந்த கேள்வி ஏன் வருது? இது மாத்திரை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுது உறுதியானா? அந்த மாத்திரை அப்படி சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படி நுணுங்காது. இது ஒரு போதைப் பொருளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்கட்சிகளுக்கு எழுது. அப்போ நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். முதலமைச்சர் இது சம்மந்தமாக ஒரு தெளிவை கொடுக்கணும். அமைச்சர் சொல்லிட்டார், அவர் குழந்தையும் அவர் மனைவியும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலை, என் குழந்தைய அப்போ கூட்டிகிட்டு போனேன். பால் டப்பா பக்கத்தில் இல்லைங்க, குழந்தைக்கு பால் டப்பா இல்லை, அதில் வந்து நான் மாத்திரை கலந்து கொடுக்கத்தான் எடுத்துகிட்டு போனேன். அந்த கை குழந்தைய பாருங்க, நான் குழந்தைய வந்து தூக்கிட்டு போனேன். அவ்வளோ டெசிபிள் சவுண்டில் ஒரு கை குழந்தைய யாராவது தூக்கிட்டு போவாங்களா முதல்ல? அப்புறம் அந்த கை குழந்தையும் அந்த வீடியோவில் இல்லை. அவர் சொல்கிற அந்த கை குழந்தை அந்த வீடியோவில் இப்படி பல கேள்விகள் இருக்குது. அவர் வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்கு எங்கள் முதலமைச்சர் ஒரு மாரத்தான் ஓட்டம் வருவார். அன்னைக்கு வந்து இந்த வீடியோ வெளியிடுறாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வந்து தப்பாக இருக்குது, இவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஒரு போதைப் பொருளை எடுத்து பயன்படுத்துறது எப்படி ஒரு மனித வளத்துறை அமைச்சராக இருப்பார்? இந்த கேள்வி வந்து இயல்பாக எழுது. இதுக்கு அவர் என்னதான் விளக்கம் கொடுத்திருந்தாலும் இது அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக அணுக வேண்டிய செயலாக கருதுகிறோம். நீங்கள் அமைதியாக இருக்கிறது எல்லா செயலையும் திமுக தான் காரணம். இது உங்கள் அமைச்சர் பயன்படுத்தியிருக்காரு, தெளிவுபடுத்திடுங்க, நாங்கள் அமைதியாக இருந்துக்கிறோம். அமைச்சர் வந்து அமைச்சர் மேலே ஒரு விசாரணை கொடுங்க, இது வேற ஃபாரன்சிக்கு அதாவது மேற்கொண்டு இது ஒரு விசாரணைக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க தடவியலுக்கு, இது வாய்ப்பாக இருக்குமான்னு பாருங்கள். இதுதான் எங்களோட கேள்வி. அமைதியாக இருந்தால் தொடர்ச்சியாக மௌனத்தில் காத்துட்டு மௌனமாக இருக்கிற முதலமைச்சர் அப்புறம் எல்லாரும் கலைஞ்சவங்களா போயிடுவாங்கன்னு பார்க்குறாரு. இந்த செயல் அப்படி அரங்கேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு போடும்போது தக் லைஃப் மூமெண்ட் எதுக்கு போடுறாரு? அப்புறம் தக் லைஃப்னா என்னது எங்களுக்கு புரியல. தக் லைஃப் மூமெண்ட் குழந்தைக்கு மாத்திரை கொடுத்து தக் லைஃப் மூமெண்ட்டா? ஒருவேளை அப்படியே சீரியஸா இருந்திருந்தாலும் கூட அதை வீடியோ எடுத்து அதை தக் லைஃப்னு போட வேண்டிய, உண்மையிலேயே ஒரு மாத்திரையை நுணுக்கி இருந்தாலும் கூட உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை யாருங்க குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறது? தக் லைஃப் மூமெண்ட். குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறது ஒரு டியூட்டி தானே, அது தக் லைஃப் மூமெண்ட் எங்க வருதுங்க? நீங்க அப்பட்டமா மாட்டிட்டு அமைச்சர் அப்பட்டமா போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கு வீடியோ எடுத்து போட்டு எப்போ நடந்ததுன்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போன 2 வருஷம்ன்றாரு. அதெல்லாம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட்லாம் வச்சு பார்க்கல, 42 வாரம் என்னமோ சொல்றாங்க. போன ஐபிஎல்லுக்கு நடந்த செயல் மாதிரி தெரியுது எனக்கு. அதை 42-46 வீக்ஸில் எடுத்த அந்த வீடியோவை 52 வாரம் 54 வாரம், அதாவது 2 வருடங்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட 108 வாரங்கள் போயிடும். அதனால அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இல்லை, போன வருஷம் தான் எடுத்துருக்கிறார் அமைச்சர். அது வந்து ஒரு ஃபன்னாக அவர் வந்து அவர் தன்னை பராக்கிரமத்தை வந்து தன்னோட நண்பர்களுக்கு ஃபாலோவர்ஸ் காமிக்கிறதுக்காக அதை போட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து முக்கியமான விஷயம். அவர் இப்போ அமைச்சர் ஆகிட்டார். போதைப் பொருள் விற்பவரும் பயன்படுத்துவரும் குற்றவாளிகள். அது விற்பவரும் குற்றவாளி தான், பயன்படுத்துவரும் குற்றவாளி தான். அதன் அடிப்படையில் தான் ஒரு ஆக்ஷன் எடுங்கன்றோம். அதன் அடிப்படையில் உங்கள் அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இருக்கிறார். அவர் வந்து சமுதாயத்தில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய மனித வளத்துறையை அவருக்கு கொடுத்து அவர் இளைஞர்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்காக அவர் மேலே ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க, அவர் கைது செய்யுங்க. ஏன் பயன்படுத்தினாருன்னு கேளுங்க. அவர் ஏன் பயன்படுத்தினாரு, எங்கிருந்து வாங்கினாரு, இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை. நீங்கள் தான் மாற்று சக்தி புதுசாக வந்திருக்கீங்க, அதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. உங்கள் அமைச்சராக இருந்தாலுமே நீங்கள் நியாயப்படி ஒரு தீர்ப்பை இதில் எடுக்க வேணும். 42 வாரம் முன்னாடினா அப்போ வந்து திமுக ஆட்சி இருந்திருக்கும். ஒருவேளை அன்னைக்கே அதை கவனிச்சு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கலாம். அப்ப அவரை பிடிச்சி எங்க வாங்கினாருன்னு கேளுங்க. அதாவதுங்க, ஒரு அரசாங்கத்தோட செயல் சட்டவிரோதமான நடப்பவை கண்ட்ரோல் பண்றது தான், கட்டுப்படுத்துறது தான்.
அதை மீறி சில சமூக விரோத செயல்கள் அரங்கேறத்தான் செய்யுது. அப்போ அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, வாங்கி பயன்படுத்தினவர் எவிடன்ட் இருக்காரு. அப்போ தானே எவிடன்ஸ். இப்போ அவரை பிடிச்சி கேளுங்க, எங்கே வாங்கினாரு, எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னு கேளுங்க. அவர் எங்கே கை காட்டுறோ அவர் கைது செய்யுங்க. அப்போ இன்னும் கடந்த கால ஆட்சி தான் சொல்ல போறீங்களா? நீங்கள் உங்கள் துறைக்கு அமைச்சராக ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் தான் பயன்படுத்தணுன்னே போட்டிருக்காரு. போதைப் பொருள் பயன்படுத்துபவரும் விற்பவரும் குற்றவாளி. அப்போ நீங்கள் இன்னும் விற்பவனை தேடலை, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, பயன்படுத்தினவர் இருக்காரு. அவரை பிடிச்சா வித்தவர் யாருன்னு தெரிஞ்சு. அவர் தான் வந்து அது போதைப் பொருளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாங்க தக்லைஃப் மூவ்மெண்ட்ன்றாரு, குழந்தைக்கு மாத்திரை கொடுத்து தக்லைஃப் மூவ்மெண்ட், அது ஒரு போதைப் பொருள் இல்லைன்றாரு. ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் படத்துலலாம் அதை பார்த்துருவோம். என்னோட முதலமைச்சர் அண்ணன் படத்தில், லியோ படத்துலலாம் அந்த போதைப் பொருள் வந்து எப்படி சில அறிவுஜீவிகள் கேள்வி கேட்குறாங்க எங்களை பார்த்து, எப்படி இது போதைப் பொருள்னு தெரியும், ஏன் அது மாத்திரையாக இருக்கக்கூடாதா, உங்களுக்கு தான் வேலையா? இல்லை, அது அந்த மாதிரி தான் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க படத்தில். முதலமைச்சரோட படத்தில் அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க அந்த வீடியோவெல்லாம். அதை பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இது போதைப் பொருள். இல்லை, மாத்திரையோட குவான்டிட்டியும் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் அதை வச்சு பண்ற மாதிரி. ஆமாம், அந்த இதில் ஒன்று குழந்தை கொடுக்குற மாத்திரை இவ்வளோதான் இருக்கும். அவர் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சிருக்கிறாரு, மாத்திரை சைஸை உடச்சு பார்க்கறதுல கொஞ்சம் கூடுதலாக வச்சிருக்கிறாரு. குழந்தை கொடுக்குற மாத்திரை அவ்வளோ பெருசாக இருக்குது வாய்ப்பு இல்லை. அதுவும் குழந்தைக்கு டானிக் தான் முதல்ல. இப்போ 1.5 ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது 1.5 ஆண்டுகளில் ஒரு குழந்தைக்கு வந்து மாத்திரை கொடுக்குற அளவுக்கு ஒரு குழந்தைக்கு எந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இது பொது அறிவில் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு குழந்தைக்கு டானிக் தான் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த டானிக் கொடுக்காம ஒரு குழந்தைய ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சுக்கு தூக்கிட்டு வர அளவுக்கு எந்த பேரண்ட்டும் அப்படி வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. அப்போ குழந்தைக்கு உடல் முடியாத குழந்தைய ஐபிஎல் மேட்சுக்கு கூப்பிட்டு வந்து அதை வந்து மொபைலில் அந்த மாத்திரையை வச்சு மொபைலில் நசுக்கி ஏடிஎம் கார்டை வச்சு, இது குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை யாராவது அப்படி செய்வாங்களா? இதுதான் ஒரு தாழ்மையே கேள்வி உள்ளதான். ஏப்பா இது இப்படி செய்யறது இல்லையாப்பா, இது வேற ஏதாவது நீங்கள் செஞ்சிருக்கீங்க, ஆமான்னு ஒத்துக்குங்க. இல்லை, இன்னைக்கு வந்து மாநிலம் தழுவிய போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இந்த போராட்டத்தில் வந்து அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கு. அடக்குமுறை எல்லாரும் எங்களுடைய கழக தோழர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணமான எங்களுக்கு தெரியல. அதாவது தவறு எங்கே நடந்தாலும் சரி, எங்களுக்கு முதலமைச்சர் பிரச்சார கூட்டத்திலாம் சொல்லுவார், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், நான் வந்துடுறேன், எல்லாம் பார்த்துக்கலாம். உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற சரத்குமார் வந்து போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்கிறான்றாங்க. ஆதவ அர்ஜுனாவோட சொந்தக்காரர் வீட்டில் ரெய்டு நடந்திருக்குன்றாங்க. அவர் தான் இந்த ஒட்டுமொத்த போதைப் பொருளோட கண்காணிப்பாக இருக்காரு, அவர் தான் தலைமை தாங்குறாரு, ஜான் பிரிட்டோன்றாங்க அந்த நபர். அவர் மேலே இடி வந்து ரெய்டு நடத்துது, அவருக்கு சொந்தக்காரர் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. அதாவது இந்த அரசாங்கத்தில் இங்கே தொடர்ச்சியாக மௌனமாக இருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் யாருக்கும் பதில் கிடையாது, யாருக்கும் பதில் கிடையாது. கேள்வி கேளுங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து சோசியல் வாரியர்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அமைச்சர் பதில் சொல்லணும், முதலமைச்சர் பதில் சொல்லணும். ரெண்டாவது, மக்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஒரு அமைச்சர் வந்து ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறாரு, இதுவே ஒரு திமுகவில் இப்படி ஒரு நபருக்கு இப்படி ஒரு செயல் நடந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்குங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பி இருக்கு. தமிழ்நாடு திமுக அப்படி பண்ணிட்டாங்க, திமுகவில் இருக்கவங்க தான் இது பண்ணாங்க, அவங்க தான் இதை செஞ்சாங்க, இது மாதிரி மோசமானவங்க அவங்க. இந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தாவேகாவுக்கு ஏதோ ஒரு மறைமுக ஆசீர்வாதம் இருக்கு. இந்த மறைமுக ஆசீர்வாதம் ஒரு வெகு காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு புது ஃபார்மேஷன், ஒரு ஹனிமூன் பீரியட்ல இருக்காங்க தாவேகா. அதுலேயே இவ்வளோ அபலங்கள் இருக்கு. ஒரு 45 நாள் 50 நாள் ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. பண்றதெல்லாம் தவறு தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த பக்கம் பார்த்தா அமைச்சரே போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி வீடியோ வருது. ஒரு பக்கம் தமிழர்கள் டெல்லி பிரதிநிதியாக தமிழர்கள் அனுப்ப வேண்டிய இடத்துல வந்து ஒரு கர்நாடகக்காரர் அனுப்புகிறாங்க. அவர் கர்நாடகக்காரர் இல்லை, அவர் ஆந்திராக்காரர்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நிர்மல்குமார். அப்படி நம்மளை சுற்றி ஒரு மாய பிம்பம் இருந்துகிட்டே இருக்கு. அது பரவச நிலையிலே இருக்காங்க தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. அப்படி உட்காந்தா கூட இன்னைக்கு அவன் என்ன செய்ய காத்திருக்கானோன்ற ஒரு மனநிலையே தான் செய்தியை பார்க்க வேண்டியது. போராட்டத்துக்கு வந்து 5 நாட்களுக்கு முன்னாடி அனுமதி பெறணும், ஆனால் நேற்று தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க, அதனால மறுக்கிறோன்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களை வந்து அனுமதி தகவல். இஷ்யூ பேஸ்டு ப்ராப்ளம். இதுக்கு வந்து மக்கள் மன்றத்தில் யாரையும் எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கல, ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அவ்வளோதான். இஷ்யூ பேஸ்டு. அவர் 5 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாலும், 5 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வெளியே வந்திருந்தாலும் அந்த இஷ்யூ வந்து போராட்டத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி அனுமதி பெறணும். அதுதான். இந்த வீடியோ வந்து 3 நாள் தான். அந்த வீடியோ வந்து ஒரு 3 நாள் தான். அவன் வந்திருந்தாலும் அந்த இஷ்யூ பேஸ்ட் வந்து ரொம்ப இருக்க தீவிரமடையது பார்க்கும்போது ஒரு அமைச்சர் இப்படி செஞ்சுட்டாரு என்ற ஒரு மனக்கவலையில தான் இந்த போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதுக்கு நீங்க முன்னாடியே அனுமதி வாங்குங்க. இஷ்யூ பேஸ்ட் ப்ராப்ளம். நீங்க 5 நாள் முன்னாடி அனுமதி வாங்கினாலும் சரி, நாளைக்கு நேற்று கேட்டு இன்னைக்கு கொடுத்திருந்தாலும் சரி, இஷ்யூ என்னவோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இஷ்யூ வந்து ஒரு அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்திருக்காரு. அந்த போதைப் பொருள் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காது, அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது, அவருக்கு எப்போ எங்கிருந்து வாங்கினார்,
ஏன் அதை பயன்படுத்துறாரு? அப்படி உண்மையிலே அவர் பயன்படுத்துறாரு ரெகுலரா அப்படின்னா அவருக்கு ரத்த மாதிரி சோதனையை அவர் வந்து நம்ம நடத்தணும் அவரோட உடல்ல. இதெல்லாம் தொடர்ச்சியா அதை தொடர்ந்து வர வேண்டிய செயல்கள். இதுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் வேணும் இல்லையா? அரசாங்கம் ரொம்ப அமைதியா இருக்கு. அதாவது முதலமைச்சர் தொடர்ச்சியா அவங்க அமைதியா இருக்காரு. இது நான் பதிலே பேச மாட்டேன்றது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வேணா அவனை கூட்டு போய் விசாரிச்சீங்க. தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு, அப்படிதானே? ஆமா, ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு அரசாங்க ரீதியான அமைச்சர் அவரு இப்ப ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து ஒரு தவறு செஞ்சாரு. அவர் மீது நாங்களும் தான் அவர் மீது குரல் சொல்லிட்டே இருந்தோம். இது அவரோட நண்பர்களை வந்து ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. இந்த குற்றவாளிகளை வந்து சம்மந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாதுகாக்கிறதுக்காக சில நடவடிக்கைகள் இறங்கினார். அதெல்லாம் புரியுது. அதற்கு வந்து என்ன அழுத்தம் கொடுக்குமோ அதை அந்த அழுத்தத்தை கொடுத்தோம். இது வந்து நேரடியாக அமைச்சரே பயன்படுத்தியிருக்காரு. நேரடியாக அமைச்சரே என்ன பண்றாரு, போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு நம்ம இன்னும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்க முடியாது. இதுக்கும் நீங்க அமைதியாக தான் இருப்பீங்கன்னா நாங்கள் அதனால தான் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தும். இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு கவனம் இருக்கு, அவ்வளவுதான். இது சம்பந்தமாக ஒரு கவனம் இருக்கு. நீங்க பீச்சில் ஓடின மாரத்தான் ஓட்டத்துக்கும் இங்க நடந்தேறி இருக்கிற செயலுக்கும் கான்ட்ரவர்சியா இருக்கு. நீங்க எதை எதிர்த்து பீச்சில் வந்து மாரத்தான் போறீங்களோ அதுக்கு ஆதரவாகவே உங்க அமைச்சர் வந்து அந்த போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்காரு. அப்ப முதல்ல நீங்க மாரத்தான் ஓடுறதை விட்டு இந்த அமைச்சரை நீக்கிறது தான் முதல் வேலை உண்டு. அதுதான் உண்மையான போதைப் பொருள் எதிர்ப்பு. உண்மையான போதைப் பொருள் எதிர்ப்புனா நீங்க மாரத்தான் ஓடி அடையாளப்படுத்துறது இல்லை, உங்களோட சம்பந்தப்பட்ட அமைச்சரே போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு உண்மையிலே ஒரு கோபம் வந்திருக்க வேண்டாமா? அந்த கோபம் வந்து சமூகத்துக்கு ஆதரவான ஒரு குரலாக இருந்திருக்க வேண்டாமா? நான் யார் தவறு செஞ்சாலும் தண்டிப்பேன், எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை, செஞ்சிருக்கணும்ல. தொட்டா விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன், தொட்டதையும் விட மாட்டேன், அப்படி அங்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கவங்களை பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற ஆளுங்களை விட்டுறீங்களே முதலமைச்சரே. அதான் எனக்கு கவலையா இருக்கு. முதலமைச்சர் ஆப்போசிட் இருக்கவங்க பார்த்துலாம் கரெக்டாக வசனம் பேசுறாரு. அது ஒருவேளை சினிமால இருந்து வருதா இல்லையான்னு தெரியல. ஆனா பின்னால உட்கார்ந்துருக்கிற அமைச்சர்கள் ஒருத்தரும் ஒரு செயலை வந்து அரங்கேறிட்டே இருக்கிறாங்க. உங்க சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு அவல செயல்கள் அரங்கேறாங்க. இதெல்லாம் யாரு கேள்வி கேட்பாங்க? பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அமைதியா இருக்காங்க. ரொம்ப லாபகமா ஒரு செயலை அவங்களால செய்ய முடியும். என்ன தெரியுங்களா? என்ன தவறு செஞ்சாலும் அது திமுக தான் காரணம். அதுக்கு திமுக பின்புலம் இருக்கும். இதற்கு சில அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் குற்றச்சாட்டுக்கும் திமுக தான் பின்னாடி இருக்கும். அப்படிதான் அவனுக்கு கட்டமைப்பாங்க. ஓகே, தாவேக்காவோட கட்டமைப்பு இப்படிதான் இருக்கு. தாவேக்கா ரூட் மீடியாவோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு அவல செயல் வந்து பொதுவெளிக்கு வரும்பொழுதே அதுக்கு பின்னாடி திமுக இருக்கும். இது அவங்களால ஈஸியா பண்ண முடியுது. அதுக்கு சில மறைமுக செய்திகளோட நிறுவனங்களோட ஆசீர்வாதமும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பொதுவெளியில வரணும். எந்த செய்தியும் வரலைங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரியான எதிர்ப்பு குரலுக்கு வந்து அதை மடைமாற்றுவதற்காகவோ இல்லை திமுகவை மிரட்டுவதற்காகவோ இப்போ வந்து சிவசங்கர் மேலே நாங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறோம், வீட்டில எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியா இந்த அரசு கட்டாயம் காழ்ப்புணர்ச்சி தான். நீங்க யார் மேலும் வழக்கு தொடருங்க. இப்போ நேற்று கூட சொன்னோம், செய்தி தொடர்பாளர்கள் லிஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க உளவுத்துறையில். அவர்கள் எல்லாத்தையும் வந்து கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. திமுக செய்தி தொடர்பாளர் உங்களுக்கு உங்களை பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஒரு முயற்சி? நீ யாரும் பேசுனா வழக்கு தொடுவேன், கைது பண்ணுவேன், இல்லைன்னா அமைதியார். இதுதான் ஜனநாயக படுகொலை. நீங்கள் இந்த குரல் வலையை நசுக்கிறது வந்து அவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நினைக்கிறார். ஆனால் சில நேரங்களில் வெற்றி பெறலாம், பல நேரங்களில் வெற்றி பெறலாம். இது என்ன நேரமும் இது அரங்கேறிட்டே இருக்கும். தாவேக்காவோட அந்த சர்க்கிள்ன்றது இது வரையும் நிகழலை. ஏன்? கரூர் சம்பவத்திலேருந்து அவர்களுக்கு ஒரு மறைமுக ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அவள் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி வேற யாரோ தான் காரணமாக இருப்பாங்க. அதுக்கு தாவேக்கா காரணமா இருப்பாங்க. இல்ல, மறைமுக ஆசீர்வாதம்னா நீங்க எதை குறிப்பிடுறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் தேர்தல் நடக்குது. தேர்தலில் நான் ஓப்பனா கேட்கிறேன். என்ன மறைமுக ஆசீர்வாதம்? ஓப்பனா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு செய்தித்தாள், ஒரு செய்தி நிறுவனம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இது போல ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காருன்னு செய்தி போட்டு பார்த்தீங்களா? ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்துச்சா? இல்லை, ஏதாவது ஒரு செய்தி நிறுவனம் மூச்சுக்கு 300 தடவை திமுகவை கவுன்சிலர் பண்ற தப்பு வரலையும் ஃபிளாஷ் நியூஸ்ல போடுற செய்தி நிறுவனங்கள் ஏன் இதை அப்படியே அப்பட்டமா மறைக்கிறாங்க? அவரு சரவணன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அவர் ஒரு 2 பெண்களை, ஒரு பொண்ணை வந்து வன்புணர்வு செஞ்ச 2 பேரை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். எந்த செய்தி நிறுவனம் தொடர்ச்சியா அதுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு? புரியுதுங்களா? தொடர்ச்சியா அதுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. எந்த செய்தி கொடுக்கல. இதைத்தான் நான் மறைமுக ஆசீர்வாதம். இதுவே திமுக செஞ்சிருந்தா, திமுக உறுப்பினர்கள். அப்ப அந்த மறைமுக ஆசீர்வாதம் வந்து செய்தி நிறுவனங்கள் மூலமா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுங்க. அதுதானே அப்புறம் நம்ப வைக்கப்படுது. இப்ப பொதுவெளியில நம்ப வைக்கப்படுறதுக்கு சில இன்ஸ்டாகிராமும் செய்தி நிறுவனங்கள் மட்டும்தான் அது பயன்படுது. நான் மொத்தமா எல்லாத்தையும் சொல்றேன். சிலர் இதுல வந்து ஒரு மறைமுக ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து இருக்கு. அவங்கள என்ன பண்ணாலும் அவங்கள பாதுகாத்துடணும் தாவேக்காவை.
தியாராஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்களை அணுகுறாங்கன்றது தான் பொது வெளிப்பார்வை. திமுக அப்படிதான் அதை எடுத்துக்குது. இப்ப மீண்டும் அதே கேள்விதான், ஒருத்தர் திமுக அப்படி ஒரு நபர் செஞ்சிருந்தார், அது பொதுவெளிக்கு வரப்பட்டிருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்தம்பிச்சிருக்கும். அது திமுக அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேலையே தான். இதுக்கு பின்னாடி அவங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா இந்த சரத்குமார் பண்ணதுக்கு தாவேக்காவுக்கு என்ன சம்பந்தம் கேட்குறேன். அவரு பண்ணல, அவரு அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், அண்ணன் என்ன பண்ணுவாரு, இதே தான் நாங்களும் கேட்குறோம். அதாவது சில சட்டமீறல் பாலியல் வன்புணர்வுகள் இருக்கும் பொழுது அதுக்கு நேரடியாக முதலமைச்சர் பங்கு கொள்ள மாட்டார், முதலமைச்சருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி சொல்ற நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள் சென்ற ஆட்சியில் ஏன் நேரடியாகவே முதலமைச்சரை வந்து குறை சொன்னாங்க, முதலமைச்சர் தான் அதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்ப கேள்வி உங்களுக்கு, இப்ப ஜாஃபர் சாதிக் மேட்டர்ல வந்து முதலமைச்சர் இன்வால்வ் பண்ணி யாரும் பேசல, அன்றைய முதலமைச்சர் இன்வால்வ் பண்ணி திமுக நிர்வாகி, முன்னாள் திமுக நிர்வாகின்னா இப்போ வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து அப்படிதான். திமுக பின்புலம் இருக்கு இல்லையா, அவர் கைது செய்யப்பட்டார், அவர் வந்து தண்டனையும் பெறவும் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு நீதிமன்றம் மூலமா. அப்ப எங்கேயாவது அவர் கைது செய்யறதுக்கு நடுவில் திமுக நின்றுச்சா? ஏதாவது ஒரு இடத்துல திமுக அவரை சேவ் பண்ணணும்னு நினைச்சுதான்? இல்லை. சட்டத்துக்கு புறம்பா, சமூக அவலங்களுக்கு புறம்பா யார் சமூக அவலங்களில் அரங்கேறினாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை கண்டந்த ஆட்சி நாங்கள் எடுத்துக்கொண்டுதான். இது போல ஒரு அமைச்சர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு தெரிஞ்சோம், அதுக்கு எதிராக இப்போ 4 நாள் கட்சி வாங்க அப்படி விட்டுருவாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன். 4 நாள் ஏதாவது சத்தம் போடுவாங்கப்பா, அப்படி அமைதியாயிடுவாங்க, விடுங்க இந்த மேட்டர் ஃப்ரீயா. இதுதான் தலைமை சொல்கின்ற தகவல், இதுதான் தாவேகா தலைமை சொல்கின்ற தகவல். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்த பிறகு அதுக்கு யாரும் எந்த விதமான அட்ரஸும் பண்ணல. அவர் எதுக்காவது இன்னும் தாவேகாங்க செல்ஃப் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? அமைச்சர் போட்டிருக்காரு வீடியோ, முதல் வீடியோ. நீங்க வந்து தவறுதலா புரிஞ்சுட்டீங்க, நான் என் குழந்தைய தூக்கிட்டு போனேன், சில சமூக விரோதிகள் அந்த வீடியோ தேவையில்லாம போட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். எதற்காவது ஒரு செயலுக்கு தாவேகா வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கா? தலைமையில இருந்து கீழே வரல ஒரு செயலுக்குங்க, ஒரு செயலுக்கு இது இப்படி நடந்திருக்கு. நீங்க கரூர் சம்பவத்துல இருந்து எடுத்துங்க, கரூர் சம்பவத்துல எடுத்துட்டீங்கன்னா கரூர் சம்பவத்துல தண்ணில விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டாரு. தெரியல சார், என்ன வேணா கைது செய்யுங்க. அதுங்க தண்ணில விளக்கம் அது இல்லைங்க. நாங்க ஒரு மீட்டிங்கு போனோம், அந்த மீட்டிங்கு போய் இவ்வளவு க்ரௌட் வந்துருந்து, அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு காரணம் நாங்களோ இல்லை வேற யாராவது தெரியல. ஆனா அப்படி ஒரு செயல் நடக்கக்கூடாது, நடந்திருக்கு, இதுக்கு நான் வருந்துறேன். இது அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட். சிஎம் சார் என்ன எப்படிங்க சார், நான் இங்கே தான் இருக்கேன், ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், எங்கேயாவது என்னை வந்து கைது பண்ணுங்க. இது தண்ணீர் விளக்கம், இது மிரட்டுற தோணி. தண்ணீர் விளக்கம் நான் இப்போ இவர் கொடுத்துருக்காருல்ல எங்கள் அமைச்சர் சரத்குமார், கிளீன் தண்ணீர் விளக்கம். தண்ணீர் விளக்கம் மாதிரி நான் வந்து உண்மையிலே குழந்தைக்கு போய் மாத்திரை கரைச்சி கொடுக்கணும்னு நினைச்சேங்க. நான் அது யாரை தப்பா புரிஞ்சுட்டாங்க, அது நான் அப்படி பண்ணல, போதைப் பொருள் எனக்கு என்னன்னு தெரியாது, எங்க வைக்கும் தெரியாது, நான் பயன்படுத்தினதே இல்லை. இதுதான் தண்ணீர் விளக்கம். இந்த தண்ணீர் விளக்கம் டாப் டு பாட்டம் வந்து இதுவரையும் வந்ததே கிடையாது தாவேகா சார்பா. தாவேகாவுக்கு எந்த ஒரு சிக்கல்லையும் சரி தண்ணீர் விளக்கம் வந்ததில்லை. அப்போ அமைச்சரவையில் அவங்களால அமைச்சரவை அமைக்க முடியாத சூழ்நிலை கூட அவங்க தண்ணீர் விளக்கம் கொடுக்கல. திராவிடத்தின் போர்வா, திராவிட பேச்சாளரின் கடைசி அடையாளம், இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய மாண்புகள் உள்ளவர். அவர் இனி என்ன வேணாலும் பேசுவார், நீ நம்ம நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் வெர்ஷன் தான். எந்த சூழல்ல எந்த இடத்துல இந்த கூட்டணியோட மாண்பு கருத்து பின்வாங்கானதுனால இவங்க மூவாயிரம் ஒரு இடத்துக்கு இன்று மட்டுமல்ல, நேற்று நாளை எல்லாமே திமுகவோட தான் அப்படின்னு சொன்னது ஐயும். அமைச்சரவையில் இடம் தரான்னு ஆதரவு சொன்னது தான் போச்சு, உடனே பயிற்சிக்கு ஓட்டு. அப்ப யாரை நம்பாதனால அடுத்த கட்சி உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வேலைக்கு வாங்கிட்டு, யாரை நம்பாதனால சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியா பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால